ஹாய் ஹலோ அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கக்கூடிய திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கு 27 நட்சத்திரங்களும் லிங்கமாகவே காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றி பல்வேறு சிறப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கம் கோவில். காவிரி கரையில் அமைந்துள்ள தலங்களில் 6 சிவன் தலங்கள் காசிக்கு நிகராக கருதப்படுகிறது. அவற்றில் ஒன்று திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுது. இது நீண்ட 3 பிரகாரங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று 3 வகையிலுமே சிறப்பு கூடிய ஒரு கோவிலாகும். பொதுவாக திருவாதூர் தேரழகு, வேதரண்யம் விளக்கழகு, திருவிடை மருதூர் தெருவிளகு அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அதே போல தாங்க இந்த கோவிலோட பிரகாரங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது. இருந்தாலும் முதல்ல பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்கு இந்த தலம் எப்படி காரணமாயிற்று என்பது பற்றி பார்க்கலாம். வரகுண பாண்டிய மன்னன் தெரியாமல் செய்த கொலைக்காக பிரம்மஹத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டான். விமோச்சனத்திற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு வாசலின் வழியாக நுழையும் பொழுது அந்த பிரம்மஹத்தி சிவன் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என்று வாசலிலேயே நின்றுவிட்டதாம். மன்னன் கோவிலுக்குள் வந்ததும் ஒரு அசிரிரி ஒலிக்கிறது. நீ வந்த கோவில் வாசல் வழியாக திரும்ப செல்ல வேண்டாம், மற்றொரு வாசல் வழியாக செல், அப்பொழுதுதான் உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாகும் என்று அசிரிரி கேட்கிறது. மன்னனும் அப்படியே செய்ய அவருக்கு அந்த தோஷமும் நீங்குகிறது. அதனால்தான் இன்றளவும் இந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு கோபுர வாசல் வழியாக சென்று மற்றொரு வாசல் வழியாக தான் வெளிவர வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள் அமையப்பெற்ற தலங்கள் 2. ஒன்று கும்பகோண கும்பேஸ்வரர் கோவில், மற்றொன்று திருவிடை மருதூர். அதேபோல சிவபெருமானின் 64 வடிவங்களுள் ராவண அனுகிரக மூர்த்தி அமைந்துள்ள திருத்தலமும் இந்த திருத்தலம் மட்டுமே. இந்த தலத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இருக்கு. அது மட்டுமல்லாமல் லிங்கத்திற்கு அடுத்தபடியாக அதிக விநாயகர் சிலையும் இந்த திருத்தலத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தேர்களில் இந்த தல தேரும் ஒன்று. கிட்டத்தட்ட 89 அடி உயரம் கொண்டது. கொடிமரம் 24 அடி உயரம் உள்ளது. இந்திரன் பிரகஸ்பதியின் மனைவி மீது ஆசை கொண்டதால் அவருக்கு தோஷம் பிடிக்கிறது. அந்த தோஷம் நிவர்த்தியடைய சிவபெருமானை வழிபடுகிறார். அப்பொழுது சந்திரனின் மனைவியான 27 நட்சத்திரங்களுக்கும் சேர்ந்து அருள் புரிந்ததால் இங்கு நட்சத்திரங்கள் லிங்க வடிவமாக காட்சியளிக்கிறது. இந்த கோவிலின் மூலவரான மகாலிங்க சுவாமியை வேண்டுவதால் மனத்துயரம் நீங்கும், கல்யாண வரம் மற்றும் குழந்தை வரம் கிடைக்கும். இந்தியாவில் 3 கோவில்களில் மட்டுமே மருத மரம் தலவிருட்சமாக உள்ளது. அந்த 3 தலங்களில் நடுவில் இந்த தலம் இருப்பதால் இதற்கு திரு இடை மருதூர் என்று பெயர் உண்டாயிற்றாம். இந்த கோவிலில் இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. நீங்களும் கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவிடை மருதூர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட இழந்த பொருட்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். மனக்குழப்பம் அனைத்தும் தீரும், பிரம்மஹத்தி தோஷமும் தீரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.